நான் உங்க அருள். சின்ன வயசுல காமிக்ஸ் புத்தகத்துல வர புதையல் கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தெரிஞ்சு வச்சிருந்த என்னோட அப்பா ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய காமிக்ஸ் புத்தகங்களை எனக்கு வாங்கிட்டு வந்து தருவாரு. ஆனா நான் பெரியவனாகி உண்மையிலேயே புதையல் கதைகளை தேடி அலைவன்னு எங்க அப்பா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. என்ன மாதிரியே என்னோட அப்பாவும் இந்த எபிசோட பார்த்துட்டு எங்களோட பிளாஷ்பேக்கு போனாலும் போவார். இவ்வளவு தூரம் சொன்னதுலேயே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு என்னோட அசைன்மெண்ட் புதையல் இருக்கிறதா நம்பப்படுற ஒரு கோவிலை பத்தினது. ஒரு குழி தோண்டி 2வது குழி தோண்டி இருக்காரு. அதில் பார்த்தோன்னா பூராமே சில்லற காசாமல் தங்க காசாமல் சில தங்க நேரத்துக்கு அப்படியே மின்னு தெரிஞ்சிருக்கு. ஏதோ 7 கோயிலில் புதையல் இருக்கிறதாகவும் அது ஒரு பூதம் காத்து வர்றதாகவும் ஒரு நிறமாத கர்ப்பிணியை பலி கொடுத்தா அந்த புதையலை அந்த பூதம் பாதுகாக்காமல் விட்டு போயிடுறதாகவும் சொல்கிறாங்க. என்கிட்ட ஒருவர் கேட்டார், இங்கே ஒரு 3000 ரூபா விடுங்க, ஒரு இடத்துல அந்த புதையல் எடுத்துருவோம் அப்படி இப்படின்னாரு. விருதுநகர் உப்பத்தூர் பக்கத்துல இருக்கு நல்ல உம்மத்தம்பட்டி கிராமம். ஊர்ல இருந்து கொஞ்சம் விலகி தனித்து நிக்கிற இந்த மகாதேவன் கோவில்ல தான் விலை மதிக்க முடியாத புதையல்கள் மறைஞ்சிருக்கிறதா ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த பகுதியில் இருக்கு. மகாதேவன் கோவிலுக்கு இப்ப மக்கள் வந்து போறாங்க, சிவலிங்கத்துக்கு வழிபாடுகளும் நடத்துறாங்க. ஆனா இது எல்லாமே கடந்த சில வருடங்களா தான். அதுக்கு முன்னாடி மகாதேவன் கோவில் யாரும் நெருங்க முடியாத ஒரு அமானுஷ இடமா இருந்திருக்கு. காரணம், இந்த கோவில்ல புதையல் இருக்கிறதாவும் அத பூதங்கள் பாதுகாக்கிறதாவும் சில நூற்றாண்டுகளா நல்ல உம்மத்தம்பட்டி கிராமத்துல இருக்கிற நம்பிக்கை. அந்த புதையல் எப்படி இங்க வந்துச்சு, யாரோட காலத்துல இருந்து இந்த நம்பிக்கை உருவாச்சுன்னு யாருக்குமே தெரியல. வழி வழியா வந்த செய்திகளால மகாதேவன் கோவில் மேல இருந்த பக்தி குறைஞ்சு பயம் அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சு. கடந்த 2 தலைமுறைகளா அந்த பயம் நல்ல உம்மத்தம்பட்டி கிராமத்துல தீவிரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். மகாதேவன் கோவில் பக்கம் போக ஊர் மக்கள் தயங்கினாங்க. தங்களோட பிள்ளைகளையும் அந்த பக்கம் போக வேண்டாம்னு எச்சரித்து வச்சிருந்தாங்க. அந்த கோயிலை சுத்தி உள்ள பகுதியில் ஒரு பூதம் நடமாடி அந்த புதையெல்லாம் பாதுகாக்கிற மாதிரி நிறைய பேர் உணர்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியுது? நாங்கள் பரம்பரை அங்கே இருக்கிறோம். அதனால் நாங்கள் இந்த சைடில் ஒரு காலமே இது கூட தான் போவோம். நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த அப்படி தான் நாங்கள் கரிமூட்டம் இதுகள் எல்லாமே இது பண்ணுறோம். ஒத்தியில் யாரும் போக முடியாது. ஒத்தியில் இப்போ நாங்கள் எப்பவும் போனோம் கூட்டமாக 3 பேர் 4 பேர் சேர்ந்து தான் போவோம். இது வழக்கம் போல் நாங்கள் இப்படி லேடிஸ் போனாலுமே 4 பேர் ஒரு கும்பலாக தான் போக முடியும். இப்போ கூட நம்ம பேசிட்டு அங்கே ஒரு சவுண்டு கேட்குது, தெரியுதா? ஒரு சவுண்டு கேட்குது பாருங்க, அண்ணா அண்ணா அண்ணா, அந்த சவுண்டு கூட அதே தான். அது மாதிரி நாங்கள் வரோன்னா 3 பேர் 4 பேர் இல்லாமல் வர முடியாது. சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் மகாதேவன் கோயில் பக்கம் ஏதாவது முக்கியமான வேலையா போகணும்னா 4-5 பேர் ஒன்னு சேர்ந்து தான் போவாங்களாம். ஆனா கோவிலுக்கு பக்கத்துல நிலங்களை வச்சிருக்கிறவங்களுக்கு வேற வழி இல்லாம இரவு நேரங்கள்ல அங்க தங்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்பவும் முடிஞ்ச அளவு ஒத்தையில தங்கறத தவிர்த்து அக்கம் பக்கத்து தோட்டக்காரங்களை துணைக்கி வச்சுக்கிறாங்க நல்ல உம்மத்தம்பட்டி கிராமத்து மக்கள். பயம் அதிகமாகவே இருக்கும். நாங்கள் வெளிக்காட்ட முடியாமல் அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுனால அந்த இடத்துல தங்கி தான் ஆக வேண்டியங்கிறதுனால தங்க வேண்டியது. நாங்களும் அதை அடிக்கிட்டு உணர்ந்துருக்கனால பக்கம் போகிறது இல்லை. அந்த மாதிரி சவுண்டு வரும்போது நாங்கள் கூட்டமாக சேர்ந்து பேசிகிட்டு இருப்போம், இல்லைன்னா செல்லில் பாட்டு வச்சு கேட்டுட்டு இருப்போம். இரவு நேரங்களில் தனியாக தங்க பயமா இருக்குன்னு ஊரில் உள்ள ஒரு தரப்பினர் சொன்னாலும் எந்த பயமும் இல்லாமல் தோட்டங்களில் தங்குற ஊர்க்காரங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் நைட்டு இந்த உங்கள் தோப்பில் இருக்கும்போது இங்கே என்ன மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்கும்? அப்படிலாம் ஒன்றும் சத்தம் இல்லை, எதுவும் இல்லை. ஆமாம், நாங்கள் நைட்டு நேரமாக அங்கே படுத்து கிடப்போம். இப்படி ஒரு நாளைக்கு மொச வேட்டைகளுக்கு அப்படியே காட்டு வழி போகிறது. இப்போ 2 வருஷமாக கிடையாது. கோயில் கட்டின பிறகு அந்த வேட்டையும் விட்டாச்சு, நைட் வேட்டைக்கு போகிறது. நாங்கள் 12-1 மணிக்காக இல்லை அங்கேயே தங்கி அங்கேயே ஆல்ட்டு போட்டுருவோம். புதையல் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு கேள்வி தான் போட்டிருக்கோம். நாங்கள் ஆளுகளை நம்ம என்னென்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? இது தங்க பொருள் இருந்துச்சு, நிறையா பொருள் இருந்து எடுத்துருக்காங்க, அதனால பரட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். யார் மூலியமா அந்த இதெல்லாம் தெரியாது, அந்த இதெல்லாம் தெரியாது. பெரிய ஆள் கேட்டாச்சுன்னா இதுக்கு இப்படியெல்லாம் இடிஞ்சு எடுக்குன்னா புதையல் எடுத்தோன்னா அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கணும்.
அது தெரியாது. அதாவது எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமாம் எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கிடச்சிருக்குதாமா இங்கே? கிடைச்சதா கிடைக்கலான்னு தெரியாது. மகாதேவன் கோவிலை சுத்தி எந்த ஒரு அமானுஷத்தையும் இதுவரைக்கும் உணராதவங்க மட்டும்தான் இரவு நேரங்கள்ல கோவிலை சுத்தியுள்ள வயல்வெளிகள்ல தைரியமா தங்குறாங்களாம். ஆனா ஏதாவது ஒரு சின்ன பயத்தை அவங்க உணர்ந்துட்டா அதுக்கு பிறகு அவ்வளவு தைரியத்தோட அங்க போக மாட்டாங்கன்னு ஊர் மக்களே சொல்றாங்க. அப்படி என்ன அமானுஷத்தை மகாதேவன் கோவில்ல உணர முடியும்? இந்த கேள்விக்கு பெரும்பாலான கிராம மக்கள் சொன்ன ஒரே பதில் பூதங்கள், புதையல் காசை என்னும் சலசலப்பு சத்தம். கூட்டமா போறவங்களை விட தனியா போறவங்களுக்கு தான் இந்த அமானுஷ சத்தம் அதிகமா கேட்குமா. யாரோ ஒருத்தருக்கு மட்டும் கேட்டிருந்தா அது அவங்களோட பிரம்மன்னு சொல்லிடலாம். ஆனா கிராமத்துல உள்ள 10க்கும் மேற்பட்டவங்களுக்கு மகாதேவன் கோவிலுக்குள்ள இருந்து ஒரே மாதிரியான சலசலப்பு சத்தம் கேட்டிருக்கு. இந்த ஒரு அண்டாக்குள்ள ஒரு மாதிரி கடை ஒரு சில்லற அப்படி கவுண்டிங் பண்ண மாதிரி என்ற மாதிரியே தோணும். இப்படி கூட ஒத்தியெல்லாம் போக முடியாது. ரெண்டாம் மட்டும் அந்த பெரிய ஒரு மடமடான சத்தம் பயங்கரமாக இருக்கும். எந்தெந்த டைமில் ரொம்ப அதிகமாக கேட்கும்? இது நைட்டு நாங்கள் இந்த கறிமூட்டம் அப்படி போச்சுல நாங்கள் இப்படி தான் போவோம் அந்த பாதையை. அப்போ இந்த இது சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்கும். எப்போமாவது ஒத்தியில் போனால் அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். இப்போ எந்த அளவு முன்ன அதிகமாக இருந்துச்சாலும் இப்போ அதிகமாக இருக்கும்? இப்போவுமே அந்த ஒரு வெள்ளி செவ்வாய் இப்படிப்பட்ட நாட்களில் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். மகாதேவன் கோவில் புதுப்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் காசு இன்னும் அந்த சலசலப்பு சத்தம் கோவிலுக்கு உள்ள இருந்து அடிக்கடி கேட்குமா. ஆனா இப்போ கோவில் சீரமைக்கப்பட்டு மக்கள் நடமாட்டத்தோட இருக்கு. இருந்தாலும் இப்பவும் கூட ஒரு சிலர் தங்களுக்கு கோவில் பக்கத்துல சில அமானுஷ சத்தங்கள் கேட்கறதா சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. முன்ன எந்த அளவுக்கு அங்கே சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு கேட்டுட்டு இருக்கு? இப்போ முன்னாடியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இப்போ நாங்களும் படித்து எங்கள் பிள்ளைங்களும் படித்து இப்போ இதாகிறதுனால இப்போ அதை யாருமே அந்த இதில் முன்னால மாதிரி இல்லை. சவுண்டு இப்போ அவ்வளோவெல்லாம் கிடையாது. இப்போ பிள்ளைங்களாம் அப்படி போகிறேன் இது பண்ணுறோம். ஆனால் எப்போமாவது இப்படி சின்ன பிள்ளைங்களே இப்போ நாங்கள் இருக்க எங்கள் இது காலகட்டங்களில் அப்படி இருந்தது. இப்போ பிள்ளைங்களாம் போகுது வருது ஒன்றும் இது இல்லை. எவ்வளோ நேரம் கேட்கும் இந்த சவுண்ட்லாம்? ஒரு ஜஸ்ட் அப்படி லைட்டாக கேட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் ஒத்தையில் ஆட்கள் வரப்போ அது பயங்கரமாக இருக்கும். முதல்ல நீங்கள் தனியாக எப்பயாவது அந்த சவுண்டை கேட்டிருக்கீங்களா? எஸ் கேட்டிருக்கிறோம். அப்போ எப்படி இருந்துச்சு? அதான் சில்லற துட்டு என்ன மாதிரி பெரிய அண்டாவில் இது பண்ணுற மாதிரி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறேன். பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்கும். அந்த ஒத்தியில் அந்த காட்டு இப்படி நம்ம இந்த பாதை போச்சு அது கவுண்டிங் ஆகுறது இதாக இருக்கும். புதையல் இருக்கிறதா கிராம மக்கள் சொல்றத கேட்ட சில வெளியூர்காரங்க புதையலை எடுத்துடலாங்கிற ஆசையில அடிக்கடி நல்ல உமத்தம்பட்டி கிராமத்துக்கு வந்து போயிருக்காங்க. ஏற்கனவே பயத்தினால பாலடைஞ்சு கிடந்த கோவில புதையல் ஆசையோட வந்த கும்பல் மேலும் சதைச்சிருக்கு. சுற்றுச்சுவர், மூலஸ்தானம்னு எங்கேயும் விட்டு வைக்காம எல்லா இடத்துலயும் குழி தோண்டி புதையலை எடுக்க பல கும்பல் முயற்சி பண்ணிருக்கு. ஆனா இதுவரைக்கும் யாருக்காவது புதையல் கிடைச்சதா இல்லையாங்கிற விவரம் ஊருக்குள்ள யாருக்கும் தெரியல. நல்ல உமத்தம்பட்டி கிராமத்துல இருக்கிற நம்பிக்கைப்படி 7 பெரிய அண்டாக்கள்ல தங்க வெள்ளி காசுகளோட எங்கேயோ புதையல் மறைஞ்சு கிடக்கு. அதை தேடித்தான் பலர் கும்பல் கும்பலா ஊருக்குள்ள வராங்க. ஆனா அந்த புதையலுக்கு பின்னாடி எந்த ஒரு வரலாற்று ரீதியான ஆதாரமும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. ஒருவேளை அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில கூட ரகசியமா சிலர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கலாம். லாஸ்டா ஒருத்தர் தோண்டிட்டு போனாரு, ஆத்தூர்ல பிடிபட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் இங்க தோண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை எப்படியோ நைட்டு ஆள் நடமாட்டம் தெரியுதுன்னு சொல்லி பக்கத்துல தோட்டத்துக்காரங்க நைட்ல தெரிஞ்சிருக்கு ஆள் நடமாட்டம். இப்போ பகல்ல யாருமே அதை கண்டுக்கிட மாட்டாங்க கோயில்ல. நைட்டு ஆள் நடமாட்டம் தெரிஞ்சதை பக்கத்து தோட்டத்துக்காரங்க பார்த்துருக்காங்க. அது கரெக்டா ஒரு 2 நாளைக்குள்ள அவர் அங்கே ஆத்தூரில் பிடிபட்டிருக்காப்புல. நான் அந்த இடத்துக்கெல்லாம் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி போலீஸில் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு ரெக்கார்டெல்லாம் போலீஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்பயும் இந்த ஊரில் இருக்கிறது மறைமுகமாக நிறைய பேர் விசாரிக்கிறாங்க, புதையல் இருக்கா அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், விசாரிக்க தான் செய்கிறாங்க. என்னட்டே கேட்டிருக்காங்க, என்னப்பா திடீர்னு சும்மா கிடந்த கோயில் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கீங்க, என்ன எதுவும் உங்களுக்கு புதையல் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி அவங்க நக்கலாக கேலியாக கேட்டாங்களோ இல்லை சீரியஸாக கேட்டாங்களோ தெரியாது. 7 அண்டாக்கள்ல புதையல் இருக்கு, அதை பூதங்கள் பாதுகாக்குதுன்னு கிராம மக்கள் பலர் சொன்னாலும் அதை நேர்ல பார்த்ததா இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட சொல்லல. அப்படி சொல்லக்கூடிய நபர் யாராவது இருக்காங்களான்னு நான் கிராமத்துக்குள்ள இப்ப தேடிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. மகாதேவன் கோவில் புதையல்கள் பத்தின இன்னும் பல சுவாரஸ்யங்களை நான் இடைவெளிக்கு பிறகு சொல்றேன். விருதுநகர் மாவட்டம் உப்பத்தூர் பக்கத்துல இருக்கிற நல்ல உமத்தம்பட்டி கிராமத்துல நான் இன்னைக்கு இருக்கேன். இந்த கிராமத்துல உள்ள மகாதேவன் கோவிலுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல 7 அண்டாக்கள் நிறைய புதையல்கள் இருக்கிறதா காலமா ஒரு நம்பிக்கை இருக்கு.
அதை பத்தி தான் நான் ஊருக்குள்ள விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கேள்விப்பட்ட பெரும்பாலான புதையல் கதைகளை மாதிரி தான் நல்ல உமத்தம்பட்டி கிராமத்து கதையும் இருக்கு. எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான பதிலை தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் நான் எதிர்பார்க்காத சில பதில்களை என்கிட்ட சொன்னாரு. அது தன்னோட அண்ணன் சின்ன வயசா இருக்கும்போது மகாதேவன் கோவிலுக்குள்ள அண்டாக்கல்ல இருந்த புதையலை நேர்லயே பார்த்திருக்காராம். இந்த ஊர்ல வந்து உங்க அண்ணன் தான் முதல்ல புதையல் இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க அப்படின்னு நம்பப்படுது. அது உறுதி. என்ன பார்த்துருக்காரு? கண்டிப்பாக பார்த்துருக்கு. ஏன்னா அவர் என்னன்னா ஒரு கோழிக்குண்டு விளையாடுறதுக்காக ஒரு குழி தோண்டினதான், சின்ன ஒரு குச்சி எடுத்து குழி தோண்டியிருக்காரு. ஒரு குழி தோண்டி 2வது குழி தோண்டியிருக்காரு. அதே இடத்துல இவ்வளோ அகலத்தில் அப்படியே உருண்டுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே ஒரு கொப்பரனாக்கு அப்படி சுற்றிக்கிட்டே வந்திருக்கு, தடையை பேத்துக்கிட்டு வந்திருக்கு. அதில் பார்த்தோன்னா பூராமே சில்லற காசாமல் தங்க காசாமல் சில தங்க நேரத்துக்கு அப்படியே மின்னு தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன செய்ய திடீர்னு அது எலும்பி வந்தோடனே தடையை பேத்துட்டு எலும்பி வந்தோடனே பயந்து ஓடியே விட்டான். திருப்பி மண்ணப்பட்டு மூட்டு ஓடியே விட்டான். அப்போ அது என்ன அப்படின்னா நைட்டு கரெக்ட் மறுநாள் 12 மணி நைட்டு வந்து அவன்கிட்ட வந்து சொல்லுது அந்த சாமி, ஏன்டா அவனுக்கு பணம் கொடுத்தனா ஏன்டா மண்ணப்பட்டு மூட்டு போயிட்டேன்னு. மறுநாள் அவனா வாய் குழம்பு, இல்லை சாமி எனக்கு பயமாக இருந்துச்சு அதனால் மண்ணப்பட்டு மூட்டி போயிட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா என்னடா புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, இல்லைம்மா சாமி வந்து நான் அவ்வளோ காசு கொடுத்தேனடா எதுக்குடா மண்ணப்பட்டு மூட்டி ஓடிட்டேன்னு சொல்லுது அப்படின்னா. அதுக்கு பிறகு எங்கள் தாத்தாட்ட சொல்லியிருக்கேன், தாத்தா இந்த மாதிரி நான் கோழிக்குண்டோட குழி தோண்டினேன், இந்த மாதிரி தரையை பேத்துக்கிட்டு ஒரு அண்டா கணக்கு உள்ளேருந்து எலும்பி வெளியே வந்துருச்சு, திருப்பி நான் ஓடிட்டேன், திருப்பி நீங்கள் வரணும். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா 10 நிமிஷம் கழிச்சு வந்திருக்காரு, தண்ணி எடுத்துருக்காரு கோயிலுக்கு வந்து பார்த்துருக்காரு. ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. ஆனால் உறுதியாக இருக்குது, கண்டு உறுதியாக உண்டு. அந்த புதையல் கிளம்புனது அது உறுதி. பரமசிவனோட அண்ணன் இப்ப வெளியூர்ல இருக்கிறதால அவரை என்னால நேர்ல சந்திக்க முடியல. ஒருவேளை நான் அவரை பார்த்திருந்தா இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் என் கூட பகிர்ந்திருப்பாரு. இப்போ பரமசிவன் கிட்ட இருந்து வேற என்ன தகவலை என்னால வாங்க முடியுதுன்னு பாக்குறேன். உறுதியை பார்த்து நான் ஒரு ஆள் தான் பார்த்தது, எலும்பி வரையில பார்த்து தான் ஒரு ஆள் தான். நம்ம வந்து சும்மா சொல்ல முடியல, நடந்தது தான் நம்ம சொல்ல முடியும். அவன் நேரடியாக பார்த்தது அவன் தான். இல்லை நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது நீங்களே, அது என்ன மாதிரி தெரிஞ்சாங்க? கனவுல அந்த மாதிரி பணம் இருக்குப்பா வாடா அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லத்தான் எனக்கு தெரியும். சரி, அதுக்கப்புறம் முக்கால்வாசி அதுகளுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் சிறுவிலே நாங்கள் போக மாட்டாங்க. இப்போ பூதம் பாதுகாக்குதுன்னு இன்னொரு நம்பிக்கை, அதெல்லாம் நான் பார்த்து கிடையாது. இல்லை ஆனால் அந்த மாதிரி எதுவும் சத்தம்லாம் கேட்டு இது வேற சத்தமே என் காது கேட்டது கிடையாது. மகாதேவன் கோவில்ல புதையல் இருக்கிறத தானும் சின்ன வயசுல ஏதோ ஒரு விதத்துல உணர்ந்திருக்கிறதா என்கிட்ட சொன்னாரு பரமசிவன். ஆனா மத்தவங்க சொல்ற மாதிரி அமானுஷ்ய காட்சியையோ சத்தத்தையோ தானும் தன்னோட அண்ணனும் ஒரு நாள் கூட கேட்டதில்லைன்னு தெளிவா சொல்றாரு. இப்படி ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு மேலா அமானுஷ்யம் சூழ்ந்திருந்த மகாதேவன் கோவில் இப்போ இப்படி நல்ல முறையில பராமரிக்கப்படுறதுக்கு காரணம் ஒரு மிலிட்டரிக்காரர். அவர் மட்டும் இல்லைன்னா கோவில் இன்னும் பாலடைஞ்சேதான் கிடந்திருக்கும். தினமும் மாலை 4 மணிக்கு மிலிட்டரிக்காரர் மகாதேவன் கோவிலுக்கு பூஜைகளை செய்ய வந்துடுவாரு. இவ்வளோ காலமா பாலடைஞ்சு அமானுஷம் சூழ்ந்திருந்த கோவிலை ஒரே ஆளா நின்று எப்படி அவர் ஒழுங்குபடுத்தி இருப்பாரு? 30-40 வருஷமா பராமரிப்பு இல்லாமல் அப்படியே போட்டாங்க. யாரோ இந்த கோயிலுக்கு உரிமைன்னு சொல்லி மார்கழி மாதம் 1 மாதம் மட்டும் கொஞ்சம் போல் ரூபாய் கொடுத்து இந்த கோயிலுக்கு ஏதோ பூஜை பண்ணிட்டு போயிடும், அதோட சரி. அப்புறம் கோயில் யாருமே தேடுறது கிடையாது. அடியன் வந்து பார்த்த பிறகு நான் வந்து எப்படி ஒரு பிரதோஷத்துக்கும் 100 ரூபாய் குறையாமல் அந்த அபிஷேக பொருளெல்லாம் வாங்கி கொண்டு சிவனுக்கு சமர்ப்பிப்பேன். அப்படி இருக்குது. நம்ம அந்த இதை இங்கே செய்யக்கூடாது அப்படின்ட்டு அடியன் வந்து இராணுவத்தில் வந்து ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்தேன் நான். எனக்கு அந்த அனுபவம் உண்டு. எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபஸ்ட் எய்டு, யாராலும் காயம்பட்டு வந்தால் உடனே தையல் போடுறது, மருந்து கட்டுறது, ஒரு காய்ச்சல் வந்தால் ஊசி போடுறது, அப்படி வந்து ஒரு சின்ன வைத்தியம் பார்த்துட்டு 12 மணிக்கு அந்த வைத்தியத்தை முடிச்சுட்டு இங்கே வந்து கோயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீர்திருத்தம் பண்ணி உள்ளே வர. எனக்கே பயந்தான், உள்ளே பாம்பு கிடக்கோ என்ன கிடக்கோன்னு. இந்த கல்லுகள்லாம் பேர்த்து பிச்சு பிடுங்கி போட்டாங்க. என்ன அந்த அவங்க ஒரு மூட நம்பிக்கையில் என்னமோ புதையலாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. அடியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி வந்த பார்க்க இந்த கிராமத்து மக்கள்லாம் நாங்கள் உள்ளே வர பயப்படுவோம், ஐயா நீ எப்படியோ உள்ளே வந்த அப்படின்னா. என் மனசு சுத்தமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான ஒரு கலங்கம் கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன். நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நல்லா மழை பெய்யணும், செழிக்கணும்னு என்னுடைய எண்ணத்தில் இருக்குது. அதனால் நான் பயமில்லாமல் நான் கோயிலுக்குள்ளே போய் சிவனை போய் பார்த்து எல்லா வேலையும் செஞ்சேன் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வர ஆரம்பித்தாங்க பாருங்க. வர 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 ஒரு பிரதோஷத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேருக்கு மேலே வந்து நல்லா வழிபட்டாங்க. பாழடைஞ்சு கிடந்த மகாதேவன் கோவிலை 3 வருடங்களா கொஞ்சம் கொஞ்சமா சீர்படுத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு ராமசாமி ஐயா. துவக்கத்துல ஊர் மக்கள் கோவிலுக்கு வர பயப்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் நீங்கி கோவில்ல வழிபாடு ஆரம்பமாச்சு. பிறகு ஊர் மக்களும் ராமசாமி ஐயாவுக்கு பல விதங்கள்ல உதவி பண்ணியிருக்காங்க.
நிலை குலைஞ்சு கிடந்த சிலைகளை பழுது பார்த்து ஒரு முழு கோவிலா உருவாக்கி இருக்காரு ராமசாமி ஐயா. கோவில் வேலைகள்ல இவ்வளவு ஈடுபாடா இருக்கிறதால ராமசாமி ஐயாவை பிடிச்சா உள்ள புதைஞ்சு கிடக்கிற புதையலை எடுத்துடலான்னு சிலர் முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அதுக்காக ராமசாமி ஐயாவையே துணைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. என்கிட்ட ஒருவர் வந்து கேட்டாரு, இங்க ஒரு 3000 ரூபா விடுங்க, ஒரு இடத்துல அந்த பதியல் எடுத்துருவோம் அப்படி இப்படின்னாரு. எனக்கு பதியல் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் ஐயா, எனக்கு நல்ல சுகம் கொடுக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம ஊர் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், இதுதான் என்னுடைய எண்ணம். பதியல் எடுத்து நம்மளை அனுபவிக்க விடுவாங்களா? நமக்கு எதுக்கு? நம்ம எந்த கொண்டு போகிறோம், நாளைக்கு என்னத்தை கொண்டு போவோமா? அடுத்த செகண்டில் போனால் நமக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு பின் கொண்டு போக முடியுமா சொல்லுங்க? கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. எல்லாம் விட்டுட்டு போவோம். நம்மளோட வந்து காலன் வந்து நிற்கும் போது, எப்பா ஒரு செகண்ட் போகிறப்பா இங்கே எங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுத்துறேன், நான் ஒரு 2 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு வரேன்னா எவன் கேட்பாரா? அந்த செகண்ட்லேயே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த இதில் தத்துவத்தில் நமக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு ஒன்றுமே சொத்து ஒன்றும் வேண்டாயா. இப்போ கோவில் புதுப்பிக்கப்பட்டுருச்சு. மக்களும் வழிபாட்டுக்காக தினசரி வந்து போறாங்க. இருந்தாலும் கூட இப்பவும் இரவு நேரங்கள்ல, அதாவது 11 மணிக்கு மேல மகாதேவன் கோவிலுக்கு யாரும் வர்றதில்ல. அதுக்கு காரணம் புதையல் பயமாவும் இருக்கலாம், அல்லது அவங்க கடவுள் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பக்தியாவும் இருக்கலாம். உங்களை தவிர வேற யாரும் இங்க இரவுல தங்கி இருக்காங்களா? யாரும் வர பயப்படுவாங்க. இந்த சாமி துடியான சாமி, வர்றதுக்கே பயப்படுவாங்க. அங்க நின்று சாமி விட்டு போவாங்க. ஏன் மற்ற சிவன் கோயிலுக்குலாம் அப்படி இல்லாத ஒரு பயம் இந்த கோயிலுக்கு எதனால வந்துச்சு? அது எனக்கு தெரியாது, அது என்னமோ தெரியல. இல்ல இந்த புதையலுக்காக அப்படி ஒரு பயமுத்தி வச்சிருக்காங்க. புயலுக்காக எதுக்காக அடியனுக்கு அந்த இதெல்லாம் நான் டீப்பாக வந்து கிளறி கேட்டு எனக்கு அந்த இது மைண்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இல்லை, யாரும் இங்க வந்து புதையலுக்காக வர்றது கிடையாது, அந்த இது கிடையாது. புதையல் கதைகளை எல்லாம் மறந்து மகாதேவன் கோவில் இப்போ சாதாரண வழிபாட்டு தலமா மாறிட்டு இருக்கு. ஆனாலும் யார் எப்போ புதையலை தேடி வந்து கோவிலை சேதப்படுத்திடுவாங்களோங்கிற சின்ன பயமும் நல்ல உமத்தம்பட்டி கிராம மக்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கு. இனிமே புதையலை தேடி யாராவது வந்தா நல்ல உமத்தம்பட்டி கிராம மக்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு அவங்க கிட்டே கேட்கலாம். விருதுநகர் மாவட்டம் நல்ல உமத்தம்பட்டி கிராமத்துல இருக்கிற புதையல் நம்பிக்கைகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஊர்ல இது மாதிரி கதைகள் இருந்தா அதை தேடி யார் வரா, என்ன செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். நல்ல உமத்தம்பட்டி கிராமத்துக்கும் பூதம் பாதுகாக்கிறதா நம்பப்படுற புதையலை தேடி பல மந்திரவாதிகள் வந்து போயிருக்காங்க. அதுல ஒரு சில பேரை மக்கள் இன்னமும் ஞாபகம் வச்சிருக்காங்க. ஏதோ 7 கோயிலில் புதையல் இருக்கிறதாகவும், அது ஒரு பூதம் காத்து வர்றதாகவும், ஒரு நிறமாத கர்ப்பிணியை வந்து பலி கொடுத்தா அந்த புதையலை வந்து அந்த பூதம் வந்து பாதுகாக்காம விட்டு போயிடுறதாகவும் ஒரு பரவலாக சொல்றாங்க. மகாதேவன் கோவில் சீரமைக்கப்படுறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கூட ஒரு மந்திரவாதி நல்ல உமத்தம்பட்டிக்கு வந்திருக்காரு. ஊர் மக்களும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு அவரை எந்த விதத்திலையும் தடுக்கல. சில நாட்கள் அவர் கோவில் வளாகத்திலேயே தங்கியிருந்து பல அமானுஷ்ய பூஜைகளை செஞ்சிருக்காரு. ஒரு மந்திரம் மாதிரி அவங்க வந்து இங்க இருந்து சில பூஜைகள்லாம் பரிகாரம் பண்ணி இதுல இருக்கோ அதை எப்படியாவது எடுக்கணுங்கிறதுல அவங்க தீவிரமா இறங்கி இது பண்ணியிருக்காங்க. ஆனா தங்கியிருந்ததாக சொல்றாங்க. அதுக்காக நமக்கு தெரியாது. ஆனால் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க, பூஜை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு தட்டுப்படலைன்னுவாங்க. அது அவங்க கண்ணுக்கு தட்டுப்படலாம், யார் கண்ணுக்கும் இருக்குது, அந்த மாதிரி இதில் இருக்குது மர்மமான முறையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் கடைசி முடிவில் அவர் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு சக்தி இருக்குது, அதனால் இது எதையும் நம்ம கையாட முடியல அப்படின்னு அவர் சொல்லிட்டு, சரி இதை இந்த அந்த சிலையை எடுத்து கும்பிட்டு நம்ம அம்மா இதை கும்பிட்டோம்னா நல்ல முறையோட நம்ம இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு நல்ல சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் போயிட்டதாக கழிவு. கடைசியா வந்த மந்திரவாதிகள் அத்தனை பேருமே இந்த கோவிலுக்கு அதீத சக்தி இருக்கிறதாவும், இங்க மறைஞ்சிருக்கிற புதையலை யாராலையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கோவில் மக்கள் வழிபாட்டோட இருக்கு. இனிமே யாராவது புதையலை தேடி ஊருக்குள்ள வந்தா நல்ல உமத்தம்பட்டி மக்கள் என்ன செய்வாங்க? இதுவரைக்கும் ஏதோ ஊருக்காரங்க எல்லாரும் இந்த கோயிலை வந்து விட்டுட்டீங்க. இதுக்கப்புறம் இப்ப பராமரிச்சதுக்கு அப்புறம் யாருன்னா புதையல் எடுக்கணும் அப்படின்னு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? யாருமே அனுமதிக்க விட மாட்டாங்க. ஆமாம், பொதுமக்கள் அத்தனை பேர் இது வந்து கும்பிட்டு வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் இனிமேல் வந்து சிறப்பான முறையில் கும்பிட்டு போகலாமா தவிர இந்த மாதிரி செய்கிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. அது எல்லா ஊர்களும் பக்கபலமாக இருப்போம். ஆமாம், அது தெய்வ நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் இன்னும் யாரும் தொட விட மாட்டோம். அதுக்கு எல்லாமே நாங்கள் ஒத்துழைப்போம். எந்த ஒரு அப்படி ஒரு இது வந்துச்சுன்னா அதுக்கு நாங்கள் இது பண்ணுவோம், எதிர்ப்பு தெரிவிச்சிடும். இங்கே இருக்கிற 2 ஊர் மக்களுக்கும் நல்ல ஒரு விசேஷமாக இருக்குது தெரியுது. ஆமாம், இந்த இடத்துக்கு வந்து சாமி கும்பிட்டவங்கள வந்து யாருமே இப்போ குறைங்கிறது போகிறதுக்கு வரல. தங்களோட ஊர்ல புதையல் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைன்னு, இனிமே யாராவது புதையல் ஆசையோட கிராமத்துக்குள்ள வந்தா ஒட்டுமொத்த நல்ல உமத்தம்பட்டி கிராமமும் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்றாங்க ஊர் மக்கள். மகாதேவன் கோவிலுக்குள்ள இருக்கிறதா நம்பப்படுற புதையலை பத்தி பேசாம இருந்தாலே இந்த நம்பிக்கை தானா காலத்தால மறைஞ்சு போயிடும்.
திரும்பவும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அசைன்மெண்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு குட் நைட்.